ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? இன்றைக்கி ரொம்பவே சூப்பராக சுவையான ஒரு முருங்கைக்காய் துவையல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் 4 முருங்கைக்காய் எடுத்துருக்கிறேன். 1 கப் நிறைய தேங்காய், தேவையான உப்பு, கொஞ்சமாக புளி, 4 பச்சை மிளகாய், 1 ஸ்பூன் ஜீரகம், 2 பல்லு பூண்டு, கொஞ்சமாக கருவேப்பிலை. இவ்வளோ தான் இதுக்கு தேவையான பொருட்கள். முதல்ல இந்த முருங்கைக்காய் இப்படி நீளமாட்டே இப்படி கட் பண்ணி எடுத்துடணும். இனி இதுக்கு நடுவில் இருக்கக்கூடிய அந்த சதப்பக்கம் இருக்குல்ல, அதை ஸ்பூன் வச்சு இந்த மாதிரி இலக்கி எடுத்துடணும். சரியா? இது குட்டி குட்டியாக கட் பண்ணிங்கன்னா உள்ளே இருக்கக்கூடிய அந்த ஸ்கின்னை வந்து எடுக்கிறது கஷ்டமாயிரும். பார்த்தீங்கன்னா அவ்வளவு நீட்டாக நான் எடுத்துருக்கிறேன். இப்போ ஒரு பவுல் நிறைய முருங்கைக்காய் அந்த சதை இருக்குல்ல, இவ்வளோத்தையும் எடுத்துருக்கிறேன். சரியா? இனி ஒரு மண் சட்டி வச்சு அதில் 1 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய், உங்களுக்கு நல்லெண்ணெய் தான் பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் வந்து நல்லெண்ணெய் கூட சேர்த்துக்கலாம். இப்போ முருங்கைக்காய் இந்த சீசன் ஆகும், அப்போ நீங்கள் அதை மிஸ் பண்ணிடவே கூடாது. எவ்வளோ கிடைக்குதோ அந்த அளவுக்கு நீங்கள் சாப்பிடுங்க. சரியா? இது இந்த பச்சை ஸ்மெல் மாறுறது வரை நல்லா வதக்கி எடுத்துடணும். இனி அதே சட்டியில் தேங்காய், ஜீரகம், கருவேப்பிலை, புளி, அப்புறமா பச்சை மிளகாய், நம்ம கட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய பூண்டு இவ்வளோத்தையும் சேர்த்து லேசாக வறுத்துக்கணும். சரியா? நல்ல கலர் மாறுறது, ப்ரௌன் ஆகுறது வரை வறுக்க வேண்டாம். லேசாக கலர் மாறுறது வரை வறுத்தா போதும். இந்த அளவுக்கு இருந்தால் போதும். சரியா? இனி இதை அப்படியே ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சு சூடு ஆற வச்சிடலாம். இதெல்லாம் சூடு ஆறுனதுமே நம்ம மிக்சி ஜாரில் போட்டுடலாம். சரியா? இனி மிக்சி ஜாரில் போட்டு இந்த துவையலுக்கு எந்த அளவுக்கு உப்பு தேவையோ அந்த அளவுக்கு உப்பு இதுக்கு கூட சேர்த்துடலாம். இதில் கருவேப்பிலை போடும்போது ரொம்பவே நல்ல மணமாக இருக்கும். இன்னொன்று இதில் தேங்காய் எண்ணெய் நல்ல வாசனையாக இருக்கும். சரியா? இனி இதில் ஒரு ஸ்பூன் போல் தண்ணி விட்டு இதை நல்லா மை மாதிரி அரைக்க வேண்டாம், குறைன்னு அரைச்சி எடுத்துடுங்க. பார்த்தீங்கன்னா துவையல் ரெடி ஆயிடுச்சு. இது கண்ணுக்கு, கிட்னி, பிளட்டு எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லது. நிஜமாகவே செய்து பாருங்கள். எப்படி வந்துன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.